வச்சுக்கோங்களேன். பூர்ணிமா, ரவீனா, ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு வாங்க. உங்க டோலிக்கு சொல்லுங்க. இப்படி வந்து இருக்கேன் பத்தியாடா. ஆமா, நமக்கு சாதகமான விஷயம் இல்ல. ஊர்ல ஒரு வயோட கன்ஃபார்மா நமக்கு என் கதையெல்லாம் யோசிச்சு பாருங்க. எல்லாம் கில்லுதான். சாமி, யாரு நீங்க அவங்களை கில் பண்ணுவீங்களா? எல்லாமே மாத்தி மாத்தி கில் கில் கில்லுன்னு சொல்லிப்பாங்கல. கில் 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 எல்லாமே கில் பண்ணுவோம். எல்லாமே கில் 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 கில். நன்றி நன்றி வணக்கம் நன்றன்று. இருவலா இருவலா. எங்க காம்பினேஷன்ல வருமானே தெரியாது. செகண்ட் ரவுண்ட்லயும் அதான் அது அது நீங்க என்ன வரைக்கும் அங்க வரைக்கும் நீங்க என்ன போட்டுக்கோங்க, நோ ப்ராப்ளம். உங்களை போட்டு என்ன இருக்கு? நீங்க தான் ஃபைனல். அதுக்கு இல்ல, இங்க புத்திசாலித்தனமும் இருக்கு இல்ல. இல்ல இவருக்கு சொல்றேன். இல்ல அது டெசிஷன்ல பேசல, அங்கேயே தெரிஞ்சிரும். பாத்து நம்ம ஆடுறத பார்த்து 4 பேர் இன்ஸ்பயர் ஆகி ஆஹா என்னது இது? நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி மாதிரி. டேபிள் டென்னிஸ் பிக் பாஸ் பார்க்கலாமா? இதை இப்போ பஸ்ஸர்லாம் அடிக்க மாட்டீங்களா? ரவீனா, பூர்ணிமா, ரெடி? ரெடி. பஜர் அடிச்சதும் பேச ஆரம்பிக்கலாம். சரி. அதாவது என்ன நான் சொல்றது, 2 கேம் ஆடல. இந்த கேம் ஆடணும்னு ஆசைப்படுறேன், அதனால நான் உள்ள இருக்கணும். அண்ட் ஒரு பாயிண்ட் கூட இல்லை. எனக்கும் டிக்கெட் ஃபினாலே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ எனக்கு டிக்கெட் வேணும், அதனால நான் உள்ள இருக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? உனக்கு எதுக்கு டிக்கெட் டு ஃபினாலே? பை தி வே எவிக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு. உங்களுக்கு எதுக்கு டிக்கெட் டு ஃபினாலே சேம் இல்ல, அதுதான் சேம் ரீசன். எக்ஸாக்டா இப்போ எவிக்ட் ஆகக்கூடாதுங்கிறது எல்லாரோடைய ரீசன் தான். அதுக்காக தான் டிக்கெட் டு ஃபினாலே வாங்குறோம். பட் நீ எவிக்ட் ஆயிடுவேன்னு நினைக்கிறியா, இல்ல என்ன ரீசனுக்காக நான் ஃபைனல்ஸ் போகணும்னு சொல்றேன்றது தெரியுமா? ஏன்னா வந்து இப்போ என்ன சொல்றீங்க, நீங்களே ஒரு தடவை சொன்னீங்க மார்னிங் ஆக்டிவிட்டில ரவீனாவோட கேம் ஸ்பேஸ் வந்து வேக்கண்டா இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து அவ வேற யாருக்கோ ஆடிட்டு இருந்தா. சோ இத வச்சு நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, என் கேம நான் தான் ஆடுறேன், நான் யாருக்காகவும் ஆடலன்றதை எனக்கு நான் காமிக்கணும். ஓகே, ஆனா நீங்க இப்போ உங்க கேம் நீங்க ஆடிட்டு இருக்கீங்களா? 100%. அதை வந்து இந்த டிக்கெட் டு ஃபினாலே வாங்கி தான் நீங்க நெக்ஸ்ட் வீக் ஃபைனல் வீக் ப்ரூவ் பண்ண போறீங்களா? ஆமா. சரி, உங்களுக்கு எதுக்கு அதை சொல்லுங்க முதல்ல. ஸோ ஐ வாண்டட் டு ஸ்டே. ஏன்னா இவ்வளோ தூரம் நான் வந்துட்டேன். ஆரம்பத்துல சுத்தமா கான்ஃபிடென்ஸே இல்லாம இருந்தேன். 2 வாரம் தாண்டணுங்கிறது தான் என்னோட எய்மா இருந்தது. பட் தென் த எஃபர்ட் நான் இதுக்காக போட்டிருக்கிறது, நான் என்ன நானே பூஸ்ட் பண்ணிக்கிட்டது, என்னோட கான்ஃபிடென்ஸை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இவ்வளோ தூரம் நீங்க காலையில சொன்ன மாதிரி அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி பவுன்ஸ் பேக் ஆகி 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 நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன். ஸோ எனக்கு அந்த ஃபைனல் ஸ்டேஜை பார்த்துடணும். நோ மேட்டர் வாட், நான் யாரு நான் என்னங்கிறது ப்ரூவ் பண்ணிடணும். அண்ட் ஃபைனலாக என்னதான் நடக்குதுங்கிறத நான் பார்க்கணும். அதுக்காக எனக்கு இந்த டிக்கெட் டு ஃபினாலே பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக வேணும். நான் ஃபைனல் ஸ்டேஜ் ஏறினேன்னா ஐ திங்க் ஐ வில் பி அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் லாட் ஆஃப் கேர்ள்ஸ் அவுட் தேர் ஹூ டசன்ட் ஹாவ் கான்ஃபிடென்ஸ். ஐ மீன் கான்ஃபிடென்ஸே இல்லாமல் வரணும்னு நினைக்கிற, வர வேணான்னு உட்காந்துட்டு வரணும்னு இருக்கிற சில பேருக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க ஆல்ரெடி உங்களை ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் எப்போ ஃபுல்ஃபில் ஆகும்னா, நான் ஃபைனல்ஸ் ஏறும்போது தான் ஃபுல்ஃபில் ஆகும். நான் நடுவில் ஐ வாண்டட் டு கம்ப்ளீட் திஸ் ஜர்னி. ஓகே, நான் வந்து ஆல்ரெடி உங்களை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நீங்க செம்ம ஸ்ட்ராங், உங்க கேம் வந்து செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க ஒரு டஃப் காம்படிட்டர் தான்.